ஜெயலலிதா அம்மா குடிக்க வைக்கிறாங்க அப்படின்னாங்க. குடிக்க வைக்கல, குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கணக்கு காட்டு அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொண்டு வந்தாங்க. நீங்க அந்த பணத்தை ஹவாலாவா வைத்திருந்தீங்கன்னா அதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. நீங்க அந்த பணத்தை அயல் நாட்டுகளில் எல்லாம் முறைகேடாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் ஈடி வரும். செலவு கணக்கை டபுள் ஆக்கலாம், வரவை வந்து ட்ரிபிள் ஆக்கலாம், செலவுல ஒரு லாபம் வரவுல ஒரு லாபம்னு கருப்பை வெள்ளையாக்கிடலாம். இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ உதயநிதியை சுற்றி வளைக்கிறதுக்காக நாங்கள் உட்காந்துருக்க, அவர் என்ன ஒரு பூவில் இருக்கிற வண்டா, நாங்கள் போய் அவரை பிடிக்கணும் அப்படின்னு. அவர் தான் இந்த 2 பேர்ல ஒருத்தர்னு தியாகராஜன் ஐயா சொன்னார். எனக்கு தெரியாது. எவன்லாம் பணத்துல மொக்கினானோ அவனை நோக்கி போகத்தான் வேணும், வேற என்ன வழி. இவங்க கட்டுப்பாடுங்கிறது வந்து இந்த திருட்டு தொழில சொல்றாங்க. பெரிய கட்டுப்பாடு திமுகவை பொறுத்தவரை. ஐயா ஸ்டாலின் ஐயா தான் வந்து சொல்றாரு, அப்பா நான் சொல்றேன், போதைங்கிறது வந்து அழிக்கிறத தவிர அதுக்கு வேற எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு அதுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்றாரு. அவருடைய அமைச்சர்களே ஆலைகள் வச்சிருக்காங்கிறது இவருக்கு தெரியுமா தெரியாதா? திமுக எதுக்கு சமாளிக்கிறது? குட்டி போடுறதே அந்த பூனை தான். அப்புறம் அதையும் போய் சமாளிக்கிறது போகுது. எல்லா இடத்துலையும் அவுட்டு விட்டுரும். இங்கே ஒரு 4 பூனை, அங்கே ஒரு 4 பூனைன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். சின்டெக்ஸ் டேங்கை வச்சுக்கிட்டு ஒரு கிணறு தண்ணியெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக மாட்டிப்பீங்க. அப்படித்தான் கெஜ்ரிவால் விஷயத்தில் மாட்டிச்சு. ஆனால் திமுகலாம் ஹை கிரேடு, பிஹெச்டிக்கே உச்சகட்டம். இவங்களை பிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு வழக்குல விசாரணை நடத்த தடையில்லை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இடி ரைட் நடந்திருக்கு. இது குறித்து அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி அவர்களிடம் பேச உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். டாஸ்மாக் எம்டி வீட்ல இடி ரைட் நடந்திருக்கு சார். இதன் பின்னணி என்னவாக இருக்கும் சார்? இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி 2 பேர்கிட்ட போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்னார். அது சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 30,000 கோடி 2 பேர்கிட்ட எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிம வளத்துலேருந்து கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு வரிகள் இல்லாமல், வரிகொடா இயக்கம்னு அப்பப்போ ஸ்டாலின் ஐயா சொல்லுவார், நம்ம வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி. அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்லியிருக்காரு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சொல்லியிருக்காரு. அவர் ஆல்ரெடி இந்த கனிம வளத்தை பொறுத்த வரைக்கும் வரி கொடுக்கறதே இல்லை. ஏன்னா அது வந்து இல்லீகலாக தான் போகுது. அதே மாதிரி மணல் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 7,000 கோடி சுமாராக தோராயமாக. துரைமுருகன் ஐயாவுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. கனிம வளம் பொறுத்த வரைக்கும் அப்பா ஐயாவுக்கு நிறைய விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாராயத்தை பொறுத்த வரைக்கும் 150 பாட்டில் கடைக்கு வந்ததுன்னா 100 பாட்டில் தான் கணக்கில் வருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. டாஸ்மாக் கொண்டு வந்ததனுடைய நோக்கமே ஒரு 10 ஒரு ஊர்லேயும் தமிழ்நாடு பூரா ஒரு 10 பேர், அவங்களுக்கு கீழே 10 பேர், அவங்களுக்கு கீழே 10 பேருன்னு தமிழ்நாடு பூரா இந்த சாராயம் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் 100 பாட்டில் விற்றா 10 பாட்டில் கணக்கு காட்டிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஜெயலலிதா அம்மா 2003 இந்த டாஸ்மாகை திரும்ப எடுத்துகிட்டு வந்து எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அந்த விஷயத்தை கொண்டு வந்து இந்த கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க. அப்போ கூட ஒரு 1200 கடைகள், இந்த சாராய கடைகள் ஏற்கனவே இருந்தவனுக்கே திருப்பி கொடுக்கணும்னு கோர்ட்டு சொன்னதன் அடிப்படையில் அவங்க இன்னும் கடைகள் வைத்து கொண்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு பழக்கமே 100 பாட்டில் வந்தால் 10 பாட்டில். ஜெயலலிதா அம்மா அதை கிட்டத்தட்ட ஒரு 80-90 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதைத்தான் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா குடிக்க வைக்கிறாங்க அப்படின்னாங்க. குடிக்க வைக்கல, குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கணக்கு காட்டு அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு 4 வருஷமா நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டால், அது பாதிக்கு பாதி கணக்கில் வருதா இல்லை 3க்கு 2 கணக்கில் வருதான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பொசிஷனில் இருக்கு. இந்த கான்டெக்ஸ்டில் தான் 40,000 கோடி 50,000 கோடி ஊழலுங்கிறதெல்லாம் பேச போய் எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசு குறிப்பாக இடி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு என்ன எடுத்ததுன்னா, 1000 கோடி வழக்காக இதை முதல்ல கொண்டு வருவோம். இந்த 1000 கோடி வழக்காக எப்படி கொண்டு வர்றது, யாருக்கும் புரிகிற வண்ணம் எப்படி இதை கொண்டு வர்றது, இந்த பாட்டில் தயாரிக்கிறதுக்கு மூடி எங்கே வாங்குற, இத்தனை வாங்குற, பாட்டில் எங்கே வாங்குற, இத்தனை வாங்குற, ஸ்டிக்கர் எங்கே வாங்குற, இத்தனை வாங்குற, இத்தனை இடங்கள்லேருந்து வாங்குற, அதெல்லாம் கூட்டினா 10,000 பாட்டில் வருது. நீ விற்கிறது மட்டும் 5,000 பாட்டிலாக இருக்குது. அப்போ அந்த ஸ்டிக்கரோ லேபிளோ மூடியோ எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டு ஏறத்தாழ கிடுக்குப்பிடி பண்ணிட்டாங்க. இது 1000 கோடி வழக்கினுடைய வரலாறு. இப்போ இவங்க 30,000 கோடி 2 பேர்கிட்ட போச்சுன்னா யாராவது காசை வச்சுக்கிட்டு அடுக்கி வைப்பாங்களா?
அதை டபுள் ஆக்கிறதுக்கு ட்ரிபிள் ஆக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போது உதயநிதி ஐயாயிடம் சினிமா இருக்குது. உங்களுக்கு தெரியும் 2006லேருந்து 2011 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது கலைஞர் டிவிக்கு தான் விற்கணும், வேறு யாருக்கும் விற்கக்கூடாது. 2021லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா அது உதயநிதி ஐயா தான் முடிவு பண்ணணும், யாருக்கிட்ட விற்கணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். தேட்டர் யார் கண்ட்ரோலில் இருக்குது? தயாநிதி மாறன் சன் பிக்சர்ஸோடைய கண்ட்ரோலில் தான் தேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சினிமாங்கிறது வந்து ஒரு பணத்தை உள்ளே போட்டு வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். உள்ளே போடுறதுக்கு வந்து செலவு கணக்கு டபுள் ஆக்கலாம், வரவை வந்து ட்ரிபிள் ஆக்கலாம், செலவில் ஒரு லாபம் வரவில் ஒரு லாபம்னு கருப்பை வெள்ளையாக்கிடலாம். இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஸோ இந்த 30,000 கோடி இவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்குறாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 2 கார் இருந்ததுன்னா ஒன்று நீங்கள் பயன்படுத்துவீங்க, இல்லை இன்னொன்று வந்து வீட்டுக்கு கொடுத்துருவீங்க. உங்ககிட்ட 40 கார் இருந்ததுன்னா ஒரு 30 டிரைவரை வச்சு ஓலாக்கோ ஊப்பருக்கோ ரேப்பிடோக்கோ ஓட்டுவீங்க. உங்ககிட்ட 300 கார் இருந்ததுன்னா போகிற வரவுன்றெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அப்படித்தான் இந்த திரைப்பட தொழில் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே வந்து எவனோ பெரிய பெரிய ப்ரொடியூசர் 450 கோடி 300 கோடி 200 கோடி அப்படிங்கிற ப்ரொடியூசர்ஸ் வர்றாங்க. இங்கே தான் இடி வந்து ட்ராப் பண்ணிச்சு, ரைட்? அப்போ இந்த டாஸ்மாக் சம்பந்தமான பணம் வருதுன்னா அது யாரிடம் போகுது சொல்கிறதுக்கு அரசாங்கத்தில் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிற டாஸ்மாகோட எம்டியே பயன்படுத்தப்படுறாரு. டாஸ்மாக்குங்கிற அரசு நிறுவனமே பயன்படுத்தப்படுகிறது. அந்த சூழ்நிலையில தான் நேற்றுக்கு நடந்த ரைடை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இது நாள் வரைக்கும் எத்தனையோ ரைடு நடந்தது, எல்லாரையும் பிடிச்சி தூக்கில் தொங்க போட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஜனநாயகத்தில் ஈஸியாக பண்ணிட முடியாது. உங்ககிட்ட தவறு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பெனால்ட்டியை போட்டு கிளம்பி போகலாம். நீங்கள் அது ஊழலாக செய்திருந்தீங்கன்னா டிவிஎஸ்சி வச்சு உங்களை, தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற விஜிலன்ஸை வச்சு தான் உங்களை நம்ம வந்து இது பண்ண முடியும். நீங்கள் அந்த பணத்தை ஹவாலாவாக வைத்திருந்தீங்கன்னா அதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. நீங்கள் அந்த பணத்தை அயல் நாட்டுகளிலெல்லாம் முறைகேடாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தான் ஈடி வருது. ஸோ இத்தனை விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தான் நேற்றுக்கே அந்த ரெய்டு நடந்தது. அது ஏன் நாளைக்கு நல்லதாக மாறப்போகுது? இதனால் வரைக்கும் போட்ட வழக்கை விட இந்த டாஸ்மாகோடைய 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ஊழல் அப்படிங்கிற வழக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் கொண்டு வரும். இந்த 30,000 கோடி யார்கிட்டலாம் போகுதுன்னு ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் வருது. உங்களுக்கு இன்னொன்று தெரியும், ரஜினிகாந்த் சந்திரமுகி படத்தில் சொல்லியிருப்பாரு, இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்ககிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு பாட்டு வரும், கொக்கு பரப்பரையில் வந்து அந்த வரிகள் வரும். அது உண்மையான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 5 பெரிய சோர்சஸ் தான் சினிமாவுக்கு வந்து பணம் கொடுக்குது. சினிமாவுக்கு வந்து பணம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரிய சோர்சஸ். ஒரு சோர்ஸ் இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் அவர் இல்லை, அவரை விட்டுருங்க. நான் சொல்கிறது இந்த ஒருவருக்கான கேங்கு. இப்போ இவர் உதயநிதி அதுக்குள்ளே வந்து செய்யும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி தொழில் பாதிக்குது. அவங்க கண்டிப்பாக போட்டு கொடுப்பாங்க. இவர் எங்கேருந்து வந்தார், இவர்கிட்ட இவ்வளோ பணம் எப்படி வந்தது, எப்படி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் நேற்றுக்கு நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நீதிமன்றத்துக்கு போகுமா, தண்டனையாக மாறுமான்னு கேட்டால் தண்டனையாக அந்த 1000 கோடி ரூபாய்ங்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேர் பிறை சாட்சியாக மாறுறதுக்கு, நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் அடுத்தவனை போட்டு கொடுப்பேன் இல்லையா, அந்த மாதிரி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதயநிதி அவர்களுடைய நண்பர் வீட்லயும் இடி ரைட் நடந்திருக்கு. இது பின்னணி வந்துட்டு உதயநிதியை வந்து சுற்றி வளைக்க தான் அந்த ரைட் நடந்திருக்கு. இல்லை நீங்க எப்படி, அதாவது தேங்காயை நீங்க உடைச்சிட்டு சட்னிக்கு உங்க பேரை நான் வைக்காம வேணா என் பேரையா வைப்பேன்? நீங்க தான் உடைச்சிங்க, அப்போ உங்க பேரை தான் வைப்பேன். அப்போ உதயநிதி சுற்றி வளைக்கிறதுக்காக நாங்கள் உட்காந்துருக்க, அவர் என்ன ஒரு பூவில் இருக்கிற வண்டா நாங்கள் போய் அவரை பிடிக்கணும் அப்படின்னு? அவர் தான் இந்த 2 பேரில் ஒருத்தர்னு தியாகராஜன் ஐயா சொன்னார். எனக்கு தெரியாது. தியாகராஜன் ஐயா சொன்னது வந்து 2 பேரில் ஒருத்தர் வந்து மாப்பிள்ளையும் மச்சானும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக இவங்க மூலமாக தானே வரும். அவரை சுற்றி வளைச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன கொக்கோவா விளையாட போறோம்? டாஸ்மாக் வழக்குல முக்கிய புள்ளிகளை நோக்கி தான் இந்த வழக்கு வந்து நகருது அப்படின்னு சொல்றாங்களே. முக்கிய புள்ளியா? எவன்லாம் பணத்துல முக்கினானோ அவனை நோக்கி போகத்தான் வேணும், வேற என்ன வழி இருக்கு? அதாவதுங்க, திமுகவில் ஒரு தவறு நடந்ததுன்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு, அவன் தலைவர்களுக்கு தெரியாம நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. பேரரசுக்கு தெரியாம, பிரிட்டிஷ் பேரரசு கூட மோப்பனையை வச்சு தேடிக்கிட்டு இருப்பான். முகலாய பேரரசு கூட ஒற்றர்கள்லாம் வச்சு தேடிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு தகவல் வந்துடும், உடனே தகவல் வந்துடும். ஸோ இவங்க கட்டுப்பாடுங்கிறது வந்து இந்த திருட்டு தொழிலில் சொல்கிறேன், பெரிய கட்டுப்பாடு திமுகவை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கு தெரியாமல் ஒரு தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், ஐயா ஸ்டாலின் ஐயா தான் வந்து சொல்கிறாரு, அப்பா நான் சொல்கிறேன், போதைங்கிறது வந்து அழிக்கிறத தவிர அதுக்கு வேற எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு அதுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய அமைச்சர்களே ஆலைகள் வச்சுருக்காங்கங்கிறது இவருக்கு தெரியுமா தெரியாதா?
தெரியுமா தெரியாது. இப்போ எனக்கு சக்கரை நோய் வந்துருச்சுன்னா குறைஞ்சபட்சம் நான் ஸ்வீட் ஸ்டால்ல வேலை செய்யக்கூடாது. அது நியாயமான கட்டுப்பாடு தானே. அதையும் வச்சுக்கிட்டு இதையும் போய் எங்க டாக்டர்கிட்ட போய் ஏன் சுகர் ஏறுது அப்படின்னா, நீ உட்கார்ந்தாத்த தான் தின்னுக்கிட்டு இருக்க, அப்புறம் ஏறாம என்னடா செய்யும்னு கேட்பாரா மாட்டாரா? ஸோ இவங்களுக்கு தெரியாம எதுவும் நகரல. ஆனால் இவங்கள இவங்க மேல கை வைக்கிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட இல்லை. கருணாநிதி ஐயா விஷயத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. பாலம் கட்டினதுல ஏகப்பட்ட ஊழல் வந்ததுன்னு சொல்லித்தான் ஜெயலலிதா அம்மா அவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, விசாரணைக்கு கூட்டு போறாங்க, ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிச்சு சன் டிவி. ஐயோ கொல்றாங்களேன்னு ஒரு டாபிக்கை பண்ணி 4 மணிக்கு மேல போலீஸோடைய வீடியோ பொதுவா வெளியிட மாட்டாங்க. போலீஸ் வீடியோவை ஜெயா டிவியில வெளியிட்டு பாருங்க, அவர் எப்படி அமைதியா வந்தாரு, போயிட்டு வரேன்னாரு, உள்ள போயிட்டு வந்தாரு, அவரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு காட்ட வேண்டிய அளவுக்கு இவங்க டிராமா பண்ணாங்க. இல்ல கைது செய்யற அளவுக்கு ஒரு சிஸ்டம் இல்ல அப்படின்னா, டெல்லியில முதல்வர் அவர்கள் தவறு செஞ்சாரு, கைது செய்ய. அப்ப இங்கேயும் அந்த மாதிரி ஒரு நிலை டெல்லியில நடந்த தவறு ரொம்ப சாதாரணமா, அதாவது ஒரு பிட் பாக்கெட் ரேஞ்சில் நடந்த தவறு. இதெல்லாம் தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் நடக்கிற தவறு. உதாரணத்துக்காக சொல்றேன், இது பெரிய தவறு. டெல்லியில நடந்தது என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸைஸ் டியூட்டியை ஏதோ ஒரு காரணத்துக்காக குறைக்கிறீங்க. அதை வச்சு ஒரு ஹோல்சேல் வியாபாரம் டெல்லிக்குள்ள பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. ஆனால் அது டெல்லியை தாண்டி ஹரியானா, சண்டிகர் போய் கீழே இந்த பக்கம் சவுத் இந்தியாவுக்கு இவங்க கவிதா அந்த மாதிரியான விஷயம், அந்த சரத் ரெட்டி அந்த மாதிரியான விஷயம் வரைக்கும் போன உடனே, அதாவது ஒரு சின்டெக்ஸ் டேங்கை வச்சுக்கிட்டு ஒரு கிணறு தண்ணியெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா மாட்டிப்பீங்க. அப்படித்தான் கெஜ்ரிவால் விஷயத்துல மாடிச்சோம். ஆனா திமுகலாம் ஹை கிரேடு, பிஹெச்டிக்கே உச்சகட்டம். இவங்களை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அடுத்து இந்த வழக்குல யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழக்குல யார் சிக்குவாங்கங்கிறத பத்தி எனக்கு அபிப்பிராயம் இல்லை. ஆனால் இந்த வழக்குல டாஸ்மாக்ல தப்பு நடந்திருக்கு, டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக பல ஆயிரம் கோடி தமிழ் குடும்பங்கள்ல நல்லது நடப்பதற்கான சாத்தியங்கள். தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுகல இந்த இடி ரைடு, அப்புறம் இந்து மதத்தை தவறாக பேசி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அமைச்சர்கள் மாட்டிட்டு இருக்காங்க. இத திமுக எப்படி சமாளிக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக எதுக்கு சமாளிக்க போகுது? குட்டி போடுறதே அந்த பூனை தான். அப்புறம் அதையும் போய் சமாளிக்க போகுது? எல்லா இடத்துலையும் அவுத்து விட்டுரும். இங்க ஒரு 4 பூனை, அங்க ஒரு 4 பூனைன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். அது பூனை குட்டி போட்ட கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது தன் குட்டியை வளர்த்துக்கிட்டுலாம் இருக்காது, அவுத்து விட்டுரும். அதுக்கப்புறம் அது மாட்டுக்கு ஓடும், அது ஏதோ ஒரு எலியை தின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். தப்பு பண்றதே திமுக தான். இந்த மாதிரியான விஷயங்களை பேச விடுறதே திமுக தான். ஒன்றும் வேணாங்க. பொன்முடி ஐயா எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்தாரா இல்லையா? அவரை பிடிக்கலன்னு உடனே மூத்தவர்கள் எல்லாம் விளக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே அவர் ஒரு கருத்து சொன்னதுக்கே அவரை முடிவு பண்ணாங்க. ஸோ இவங்க கோர்ட்ல இவங்க தான் நீதிபதி. இங்க 1 எவ்வளோன்னு கேட்பாங்க. நீங்க 2ன்னா தப்பு, 0 கழிச்சிருவான், உங்களை தூக்கி போட்டுருவான். இன்னொரு இடத்துல போய் ரொம்ப சீரியஸா நீங்க 0 அப்படின்னு கழிச்சு சொல்லி, இல்ல கூட்டு 2 அப்படின்னு சொல்லி திருப்பி இவங்க தான் முடிவு எடுக்கிறது. ரொம்ப ரொம்ப கேவலமா போச்சுன்னா இப்படி காட்டி பத்தியா 1 1 11ன்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்கிற ஒரு அர்த்தமற்ற கேவலமான கயமைத்தனம் செய்கின்ற ஒரு அமைப்பே திமுக. தொடர்ந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எம்டி விசாகன் நேத்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க, இன்னைக்கு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த வழக்குல எந்த மாதிரி அடுத்த நகர்வு இருக்குன்னு? கார்த்திக் சிதம்பரத்தை கிட்டத்தட்ட 60 வாட்டி விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ராகுல் காந்தி ஐயாவையும் சோனியா காந்தி மேடமையும் பல முறை கூப்பிட்டுருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்க, எதுவும் எனக்கு தெரியாது. கடைசியா நான் பார்த்து நேர்மையா நடந்த ஒரு விசாரணை அப்படின்னு சொல்றதா இருந்தா, நேர்மையான என்ன, ஜெயலலிதாவை அழிக்கணுங்கிறதுக்காக அவங்கள வெல்ல முடியாதுங்கிற ஒரு பேடித்தனத்தை ஒத்துக்கிட்டு அவங்க மேல கிட்டத்தட்ட ஒரு 3000 கேள்விகளை கேட்டு அவங்கள அதை பதில் சொல்ல சொல்லி, அவங்க எனக்கு இது ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல தான் படிக்க முடியும்னு சசிகலா சொல்ல, அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த ஒரு விசாரணை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நேர்மையா நடந்தது. காழ்ப்புணர்ச்சி திமுகவுக்கு இருந்ததுனால, மற்றபடி பெருசா ஒன்றும் மாற்றம் வந்துடாது. இந்த மாதிரி சிக்கல்கள்ல அமைச்சர்கள் சிக்கும் போது முதல்வர் இல்ல இதுக்கு இந்த மாதிரி இருக்காதா, அந்த மாதிரி அவருக்கு தெரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு சார். தலைமைக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்குமா? யார் அவருக்கு தெளிவா தெரிஞ்சதுனால தானே துரைமுருகன் ஐயா கிட்ட இருந்து கனிம வளத்தை பிடிக்கிட்டாரு. அவருக்கு நல்லா தெரியும் இடி வரப்போகுது, கனிம வளம் விஷயத்துல துரைமுருகன் ஐயாவை ஒரு வழி பண்ண போகுதுன்னு தெரியும். டபக்குன்னு பிடிக்கிட்டாரு. என்ன துரைமுருகன் ஐயாவுக்கோ இவரு நம்ம பொன்முடி ஐயாவுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ வயசாயிடுச்சு. உதயநிதிக்கு ரொம்ப வயசு கம்மி. அதனால சின்ன வயசுல இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு பெரிய வயசுல இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. அவருக்கு முதல்வருக்கு தெரியாம என்ன நடக்குது? அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்குது.
முன்னேற்பாடோடு இருக்காங்க. அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? நாளைக்கு தீ பிடிக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு சொம்புலேருந்து மக்குலேருந்து பக்கெட்லேருந்து குடத்துலேருந்து தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தீ பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சதுனால தானே தண்ணியை பிடிச்சி வச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கொஸ்டின்லாம் ரொம்ப தெளிவா பதில் சொன்ன அரசியல் விமர்சகர் TTS ரவி அவர்களுக்கு நன்றி. நன்றி சார்.